நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இரவு நேரத்தில் ஊருக்குள் வரும் ஒற்றை காட்டு யானை வீடுகள் மற்றும் பொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. துரப்பள்ளி கிராமத்துக்குள் அடிக்கடி வரும் காட்டு யானைகள் அங்குள்ள வீடுகளை சேதப்படுத்துவதோடு பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகின்றன. எனவே வனத்துறையினர் காட்டு யானையை விரைந்து வனத்துக்குள் அனுப்ப வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே தனியாரால் ஆக்கிரமிக்கப்படும் விளையாட்டு மைதானத்தை மீட்டெடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார். பாரிவாக்கத்தில் 40 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானம் தனியாருக்கு சொந்தமானது என கூறி அதனை அதிகாரிகள் அளவீடு செய்ய வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு வந்த எம்எல்ஏ கிருஷ்ணசாமி உரிய விசாரணை நடத்தி விளையாட்டு மைதானத்தை மீட்டுக் கொடுப்பதாக உறுதியளித்தார். சேலம் மாவட்டத்தில் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வானியல் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் வானியல் மற்றும் வானியல் மேற்படிப்பிற்கான தகவல்கள் குறித்து விஞ்ஞானி சதீஷ்குமார் சரவணன் மாணவிகளுக்கு விளக்கமளித்தார். மேலும் ட்ரோன் இயக்க செயல் விளக்கமும் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொலைநோக்கி மூலம் கோள்களை பார்க்கும் வழிமுறைகள் குறித்து மாணவிகளுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. எனக்கு புரிஞ்ச சப்ஜெக்ட் நான் புரியாம படிச்சதே கிடையாது. நான் புரியாத அந்த கற்பனை தான் என்ன பிசிக்ஸ் எடுக்க தோணுது. அதனால தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 177ஆம் ஆண்டு ஆராதனை விழா உஞ்சவிருத்தி ஊர்வலமாக நடைபெற்றது. மேளதாள நாதஸ்வர கச்சேரியுடன் திருமஞ்சன வீதி, தெற்கு வீதி, கீழ வீதி, பாவசுவாமி அக்ரஹாரம், தியாகராஜர் காலனி வழியாக சன்னதியை சென்றடைந்தது. நிகழ்வையொட்டி தியாகராஜ சுவாமியின் திருவுருவ சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பேருந்து நிலையத்தில் தொழில் உரிமம் பெறாமல் செயல்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. மாநகராட்சி சார்பாக ஏலம் விடப்பட்ட கடைகளின் உரிமையாளர்கள் தங்களின் கடைக்கு முன்பகுதியை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்ததால் மக்கள் இடையூறுகளை எதிர்கொள்வதாக புகார்கள் எழுந்தன. அதன்படி மாநகராட்சியின் எச்சரிக்கையையும் மீறி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மேலும் தொழில் உரிமம் பெறாமல் செயல்பட்ட கடைகளும் மூடி முத்திரையிடப்பட்டன. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மத்திய மண்டலத்தைச் சேர்ந்த தீயணைப்பு நிலைய வீரர்களின் பணிச்சுமையை குறைக்கும் நோக்கில் போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் 6 அணிகளாக பிரிந்து விளையாடினர். இதில் மொத்தமாக மத்திய மண்டலத்தில் 10 மாவட்டங்கள் மொத்த டோட்டலாக இருக்குது. இதில் நம்ம ஒரு 6 குழுக்களாக பிரித்து துறை சார்ந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம். அதாவது எங்களை டிபார்ட்மெண்ட் ஸ்குவாட்ரில், ஹோஸ் லேயிங் காம்படிஷன், டாக்டிக்கல் மிட் ரிலே, லேடர் ட்ரில், ரோப் காம்படிஷன். இது துறை சார்ந்த போட்டிகள். அத்லெட்டிக்ஸ் இருக்குது, பேஸ்கெட் பால், வாலிபால், ஸ்விம்மிங் மற்றும் கலை நிகழ்ச்சிகள். இதெல்லாமும் ஒட்டுமொத்தமாக இன்று நாளை இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது. மனதில் எல்லாருமே கொஞ்சம் மன அழுத்தத்தோட இருக்காங்க. இப்போ இங்கே ஸ்போர்ட்ஸ் 3 நாளும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த போட்டி நடத்துறது எங்க அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரு தூண்டுகோலா இருக்கு. மின்சார கட்டணத்தை பாதியாக குறைக்கும் நோக்கில் காஞ்சிபுரம் மாநகராட்சி தெருக்களில் LED விளக்குகள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மொத்தமுள்ள 12,000 தெருக்களில் தற்போது வரை 8,000 LED விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் மீதமுள்ள பகுதிகளில் விளக்குகள் பொருத்தும் பணி நிறைவடையும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி நகராட்சியில் உள்ள அம்பேத்கர் விளையாட்டு மைதானம் காவல்துறையினர் பறிமுதல் செய்யும் வாகனங்களின் நிறுத்துமிடமாக மாறி வருவதாக அப்பகுதி இளைஞர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
இதனால் விளையாடுவதற்கு போதிய இடமில்லாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கும் இளைஞர்கள் மைதானத்தை சீர்படுத்தி விளையாட்டு திடல் அமைத்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இளைஞர்கள் பாதிக்கப்படும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் 10 நாட்களுக்குள் அகற்றப்படும் என்று மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். விளையாடும் போது இப்போ நாங்கள் விளையாடும் போது நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக விளையாடுறோம். பக்கத்தில் வாகனம் இருக்கிறதுனால எங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போய் பசங்க போய் அடிப்படுது, இந்த வாகனத்தை முட்டிக்கிறானுங்க. அதனால இந்த அதிகாரிகிட்ட போய் சொன்னால் ஒரு டைம் நல்லா இது சொல்கிறாங்க, நல்லா எடுத்துறப்பான்றாங்க. இன்னொரு டைம் இருக்கிறதுல விளையாடுங்கப்பா அப்படின்றாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்த கிரவுண்டை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேடியம் மாரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற பக்கத்து ஸ்கூலுக்கு, இங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாம், இங்கே நம்ம இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு கிரவுண்டு தான். இங்கே இந்த பகுதியில் இங்கே ஊருக்குன்னு ஒரு கிரவுண்ட், இந்த ஒரு கிரவுண்டு தான் சார் இருக்குது. தேனி ஆத்தங்கரைப்பட்டியில் உள்ள சேதமடைந்த பேருந்து நிறுத்த நிழற்குடையை இடித்துவிட்டு புதிய நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கட்டடத்தின் கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சேதமடைந்திருக்கும் நிழற்குடை எந்நேரமும் இடிந்து விழலாம் என்று அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது புதிய நிழற்குடை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். நான் இப்போ பொம்புகரம்புல இருந்து இங்கே வரேன். நான் தினமும் பள்ளிக்கூடம் படிக்க வரேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ராஜேந்திரா நகரில் பஸ் ஸ்டாண்டு சரியில்லாமல் இருக்குனே, மேலே விழுந்துரும் பயமாக இருக்குது. தினமும் 1 மணி நேரம் உட்காரோம்னே, மேலே கம்பியால் அந்ததாக இருக்குது, இடிகிற மாதிரி இருக்குது. புது பஸ் ஸ்டாப் கட்டி தரணும். சேலம் மாவட்டம் மாத்தூரில் 1 கோடியே 1 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 4000த்திற்கும் மேற்பட்ட பருத்தி மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். பருத்தியின் தரத்திற்கேற்ப ஏலத்தொகை நிர்ணயம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு அருகே உள்ள நகைக்கடையில் கவரிங் நகைகளை கொடுத்து இளம்பெண் நூதன மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். பேளூரில் இயங்கி வரும் நகைக்கடையில் தங்க நகை வாங்குவது போல் சென்ற இளம்பெண் தான் அணிந்திருந்த நகையை கழற்றி கொடுத்துவிட்டு 7.5 சவரன் தங்க நகையை வாங்கிச் சென்றுள்ளார். அந்த பெண் கொடுத்த நகைகளை சில நாட்கள் கழித்து ஆய்வு செய்தபோது அவை அனைத்தும் கவரிங் நகைகள் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.